correct? Yes, sir. Okay, ma. So we will continue from that today. So define flux. Number of electric field lines passing through a given area. Number of electric field lines crossing through a given area is known as the electric flux, and in the electric flux base panni, we were doing particular problem and homework கொடுத்திருந்தனே போட்டிங்களா? Yes, sir. Yes, sir. வந்துச்சா? Yes, sir. Yes, sir. Okay then. Take the heading as Gauss law. உங்க ஸ்கூல்ல யாராவது ஒருத்தரோட Gauss law எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா ஸ்கூல்ல? Yes, sir. அம்மா நீங்க Gauss law-வை டிஃபைன் பண்ண முடியுமா? Sir. யாராவது ஒருத்தர் Gauss law-வை டிஃபைன் பண்ண முடியுமா தெரிஞ்சா? சும்மா ஜஸ்ட் ஜெனரலா சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எக்ஸாக்டா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். Define Gauss law. Charge Q is enclosed by an arbitrary closed surface. Total electric flux is Q enclosed by epsilon naught. So the total electric flux is Q enclosed by epsilon naught. Very good. So whenever a particular charge is enclosed by any arbitrary surface, exact as சொன்னீங்க, so then the amount of flux coming out will be Q enclosed by epsilon naught. Very good. அதாவது பாருங்க, நிறைய சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுப்போம். Q1, Q2, Q3, Q4 அப்படி நிறைய சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு ரீஜியன்ல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, you will use an arbitrary surface to enclose it. You will use an arbitrary surface to enclose it. Then the amount of flux coming out, is Q enclosed by epsilon naught, which is equal to Q enclosed by epsilon naught, where Q1 plus Q2 plus Q3 plus Q4 இதுதான் Q enclose. Q enclose னா இந்த சர்ஃபேஸ் ஆல என்க்ளோஸ் செய்யப்பட்ட டோட்டல் சார்ஜ், அதுதான் இது. So this is Q enclosed by epsilon naught. இதுதான் flux that is going to come out. இத சொல்றதுதான் Gauss law. அதாவது நீ எந்த ஒரு ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ் வேணா எடுத்துக்கோ. அது என்னது சார் ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ்னா என்ன ஷேப்ல வேணா இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர். ப்ராப்பரான ஒரு ஷேப்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் குட் பி ஆஃப் எனி ஷேப். ஸோ நான் எடுத்திருக்கேன் பார்த்தியா, இந்த மாதிரி நீ எந்த ஷேப்ல வேணா இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம்தான். சப்போஸ் அந்த சர்ஃபேஸ் அந்த சார்ஜஸை கம்ப்ளீட்டா என்க்ளோஸ் பண்ணி இருந்தால் அந்த சர்ஃபேஸ் வழியா வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸுடைய அளவு எப்படி இருக்கும்னா Q1 plus Q2 plus Q3 plus Q4 by epsilon naught இருக்கும். That is nothing but Q enclosed by epsilon naught. Q enclosed na sum of the charges enclosed by the surface. Okay, it is nothing but the sum of the charges enclosed by that surface. All right. இது எல்லா சிச்சுவேஷனுக்குமே பொருந்தும். நீங்க ஒரு ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். அந்த ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ்க்குள்ள என்ன சார்ஜ் இருக்கோ that will be equal to Q enclosed by epsilon naught. அப்ப இதுல இருந்து வெளியே வர ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்குன்னா Q enclosed by epsilon naught. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். திரும்பவும் we have multiple charges Q1, Q2, Q3, Q4 and Q5 அந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு. Then I use an arbitrary surface to enclose it. இப்போ நான் எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் வெறும் Q1, Q2, Q3 and Q4 மாத்திரம் தான் என்க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்போ the flux coming out of this will be Q1 plus Q2 plus Q3 plus Q4
பை எப்சிலம் நாட்டா இருக்கும். இந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணாத 5 கணக்குல எடுக்க கூடாது. இதுதான் காஸ்லா ஒர்க் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்களா ஒரு சர்ஃபேஸை அசியூம் பண்ணிக்கணும். அந்த சர்ஃபேஸை வச்சு நீங்க எல்லா சார்ஜையும் க்ளோஸ் பண்ண முடியுதா பார்க்கணும், என்க்ளோஸ் பண்ண முடியுதா பார்க்கணும். அப்படி ஒரு சர்ஃபேஸால நீங்க ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் சார்ஜஸை என்க்ளோஸ் பண்ண முடிஞ்சா அந்த சர்ஃபேஸ் வழியா வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய அளவு எப்படி இருக்கும்னா it will be sum of the charges by epsilon naught. Okay, this is Gauss law. Clear? புரிஞ்சுதா? Yes, sir. ஸோ இப்போ இதோட ப்ராப்பரான டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் இதோடைய ப்ராப்பரான டெஃபினிஷன் அண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? Total electric flux associated with any closed surface is equal to ratio of the net electric charge and epsilon naught. So Gauss law எழுதுங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி எழுதுவேன்னா இன்டகிரேஷன் ஃபார்ம்ல எழுதுவேன். Closed integral of E bar dot ds bar is equal to Q enclosed by epsilon naught. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க ஒரு காஷியன் சர்ஃபேஸ் உடைய இன்ஃபர்மேஷன். அது என்னது சார் காஷியன் சர்ஃபேஸ்னா என்ன? நீ எந்த சர்ஃபேஸை வச்சு சார்ஜஸை என்க்ளோஸ் பண்ணியோ அந்த சர்ஃபேஸ்க்கு பேர் தான் காஷியன் சர்ஃபேஸ். ஸோ லெஃப்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க உன்னோட காஷியன் சர்ஃபேஸ் உடைய இன்ஃபர்மேஷன். இப்போ ரைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க உன்னோட காஷியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ண சார்ஜ் உடைய இன்ஃபர்மேஷன். இதை நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நான் அடுத்து போட போற டெரிவேஷனுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவேன். லெஃப்ட் சைட்ல ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது முழுக்க முழுக்க நீங்க யூஸ் பண்ண போற காஷியன் சர்ஃபேஸை பத்தி மாத்திரம் பேசும். ஓகேவா? ரைட் சைட்ல இந்த Q என்க்ளோஸ்ன்றது இந்த காஷியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ண சார்ஜை பத்தி பேசும். ஆல்ரைட்? Okay, sir. போலாமா? ஸோ பிஃபோர் வி குட் கோ இன், நான் வந்து இந்த காஸ் லாவை பத்தின முக்கியமான சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, பாருங்க, இதெல்லாம் காஸ் லாவை பத்தின ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சி, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். மூணாவது பாயிண்ட், Gauss law implies that the total flux through any closed surface is zero. Suppose ஒரு flux ஜீரோன்னு சொல்றாங்க. இப்போ காஷியன் சர்ஃபேஸ் வழியா ஃப்ளக்ஸே வரல அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள சார்ஜ் ஜீரோன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், Q enclosed of E bar dot ds bar is equal to Q enclosed by epsilon naught. So this is equal to flux. ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் ஜீரோவா இருக்கணும்னா சார்ஜே ஜீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அப்போ உள்ளுக்குள்ள சார்ஜே இல்லை சார் அதனால ஃப்ளக்ஸ் வரலன்னு சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கிற சார்ஜுடைய நெட் சார்ஜ் ஜீரோ. அதாவது 10 பாசிட்டிவ் சார்ஜ் 10 நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா ஆட் பண்ணா ஜீரோல, அப்போ இது ஜீரோவா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நீ என்ன சொல்லக்கூடாது, ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ஜீரோனா அப்போ அந்த சர்ஃபேஸ் எந்த சார்ஜுமே என்க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ண நெட் சார்ஜ் உடைய அளவு ஜீரோ. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த ஷேப் ஆர் சைஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். நீ என்ன சர்ஃபேஸ் யூஸ் பண்ற, என்ன ஷேப்ல இருக்காதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? The surface that we choose for the application of Gauss law is called Gaussian surface. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஒரு சார்ஜை என்க்ளோஸ் பண்றதுக்காக நான் எடுத்துக்கிற சர்ஃபேஸுக்கு பேரு
Gaussian surface. All right. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்? No, sir. Okay. Application of Gauss law. So first application நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Electric field due to linear charge distribution. நான் இங்க சொல்லி கொடுக்கறத நீங்க உங்களோட சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டிரைவ் தான் பண்ண போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நான் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? What do you mean by a linear charge? Lambda is equal to Q by L. Correct. Lambda is equal to Q by L. The charge per unit length is called linear charge distribution. Okay va? So this is important. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒரு ஒயர் இருக்கு, ஒரு பெரிய ஒயர், இன்ஃபைனைட்லி லாங் ஒயர். புரியுதா? ரொம்ப பெரிய ஒயர். அந்த ஒயர் ஃபுல்லா சார்ஜஸ் இருக்கு. You have multiple charges on that wire. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒயர் கிரியேட் பண்ண போற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். We are going to look at the amount of electric field that this particular wire is going to create. Listen. எந்த இடத்துலனா at a particular distance r from this. இந்த ஒயர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் rல நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த இடத்துல உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணுமோ அந்த இடத்த டச் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் நீ ஒரு காஷியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். நான் இந்த வாட்டி எடுத்துக்க போற காஷியன் சர்ஃபேஸ் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல். அது என்ன சார் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்னா என்ன? ஒரு பைப், நம்ம வீட்டுல பிளம்பிங் பைப் பாத்தீங்கன்னா காலியா இருக்கும், உள்ள வெறும் அந்த பைப் மாத்திரம் இருக்கும்ல, அதுதான் சிலிண்ட்ரிக்கல் ஷெல். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லை எடுத்து நான் இப்படி போட்டிருக்கேன். சார் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ல இருக்கட்டும், இது ஃபுல்லா வந்து என்க்ளோஸ் பண்ணவே இல்லையே சார். ஒயர் வந்து மேலேயும் கீழேயும் வெளியில நீட்டிட்டு இருக்கு, ஆனா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல் கம்ப்ளீட்டா வந்து என்க்ளோஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்கறான். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது தெரியணும். எனக்கு மேலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி என்னுடைய காஷியன் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்ல என்னோட காஷியன் சர்ஃபேஸ் ஒரு சிலிண்டர். கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா கால்குலேஷனை? சொன்ன Yes, உடனே sir. சொன்ன உடனே you should go into the formula. E bar dot ds bar is equal to q enclosed by epsilon naught. q enclosed by epsilon naught. நான் லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னேன்? Gaussian surface. Gaussian surface. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற காஷியன் சர்ஃபேஸ் என்ன? Cylindrical shell. சிலிண்டர். ஸோ சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2 pi RL. சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுடைய சர்ஃபேஸ் ஏரியா 2 pi RL. ஏன்னா மேலேயும் கீழேயும் காலியாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும். சார் நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? என்ன சர்ஃபேஸ் வேணா எடுக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ ஏன் நீங்க கரெக்டா சிலிண்டர் எடுத்தீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு ரீசன் இதுதான். சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு பக்காவா தெரியும். சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு ப்ராப்பரா தெரியும். நான் சிலிண்டர் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டை எடுத்தாதான் என்னால இந்த இதை எழுத முடியும். இல்லை நான் பாட்டு ஏதோ ஒரு சர்ஃபேஸை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் திரும்பி நான் கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கும். சரியா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட். இப்போ இந்த சிலிண்டர் வந்து இந்த ஒயர் முழுக்க என்க்ளோஸ் பண்ணல, என்க்ளோஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது இன்ஃபைனைட்லி லாங் ஒயர்னு சொல்லிட்டேன், ரொம்ப பெரிய ஒயர். ஸோ இது வந்து ஒரு சின்ன போர்ஷன். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்ச வேற எந்த ஷேப்பையும் எடுக்க முடியாதா சார்? தாராளமா எடுக்கலாமா? இப்போ இதுல வந்து ஸ்பியர் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த ஸ்பியர் வந்து இந்த ஒயரை டச் பண்ணிடும். புரியுதா? நீ வேற என்ன எடுக்கலாம்னு நினைக்கிற சொல்லு.
நான் தான் சொல்றேன் ஸ்பியர் மாதிரியான சர்ஃபேஸ் எடுத்தா அது இந்த ஒயரை டச் பண்ணிடும். இப்போ நான் சிலிண்டர்லயே சாலிட் சிலிண்டர் எடுக்கல, என்ன எடுத்தேன், பைப் மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷெல் எடுத்ததுனால அழகா அது உள்ள வந்து ஒரு ஒயர் பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் நான் எடுத்துக்கிட்ட சிலிண்டரோட லென்த் எல் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே ஓகேங்க சார். ஓகே. ஸோ இப்போ ரைட் சைடில் இந்த இடத்துல என்ன போடணுமா? Charge. சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த காஷியன் சர்ஃபேஸ் போடணும். நான் எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது நான் சொன்னது எல்லாமே பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 Q3 இருந்தது, நம்ம ஈஸியாக போட்டோம். ஆனால் இந்த இடத்துல கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இப்போதான் நான் நேற்று சொல்லி கொடுத்த லாம்டா எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ லாம்டாவோட பேரே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ பாரு, ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்ல 10 மேங்கோஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லா மேங்கோவும் ஐடென்டிக்கலா இருக்கு. ஐடென்டிக்கலா இருக்குன்னா ஒண்ணா இருக்கு. இந்த பேக்கோட வெயிட் வந்து 10 கிலோ அப்படின்னா ஒரு மேங்கோவோட வெயிட் என்ன? 1 kg. 1 kg. இந்த லாம்டாங்கிறது இந்த 1 kg மாதிரி. இப்போ எனக்கு 3 மேங்கோவுடைய மாஸ் தெரியணும், என்ன பண்ணும்? 1 × 3 பண்ணுவார், கரெக்டா? 7 மாங்காவுடைய மாஸ் தெரியணும், 1 × 7 பண்ணுவார். So this 1 is nothing but that tells you how much a single mango weighs. So when you multiply it with the number that you require, you will get the total mass of the numbers that you are trying to find. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா lambda tells you how much charge is present per unit length. அப்போ நான் லாம்டாவை போட்டுப்பேன். சரி, இப்போ எனக்கு எல் லென்த்துக்கு வேணும், அப்போ நான் இதை எல்லால மல்டிப்ளை பண்ணுவேன். புரிஞ்சுதா? இங்க எப்படி நான் 1 3ஆலையும் 1 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும், அதை மாதிரி இங்க லாம்டாவை நான் எல்லால மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஓகே சார். பை எப்சிலம் நாட். நீ கேட்கலாம், சார் இந்த எல்லும் ஈக்குவலா இருக்குமா? தாராளமா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இந்த சிலிண்டரோடைய லென்த் எல், சிலிண்டர் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஒயரோட லென்த்தும் எல் தான். So you can just cancel it out and your E is equal to lambda by 2 pi epsilon naught R. That's your electric field. Okay. Yes, sir. Noted, sir. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா you can see that your electric field is inversely proportional to R. அதாவது நீ டிஸ்டன்ஸ் தள்ளி போக 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 உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு அங்க குறைஞ்சிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒயர்ல இருந்து உங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் ஆக்சுவலா எப்படி இருக்கும்? This will be the direction of the electric field from your wire. Okay? Yes, sir. இங்க யாருமே ஒரு விஷயம் கேட்கவே இல்லையே சார். இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து எந்த விதமான ஃப்ளக்ஸ்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணாதா அப்படின்னு நீ கேட்டிருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், இந்த சர்ஃபேஸ் உடைய இருந்தாலுமே இதோட ஏரியா வெக்டார் இப்படி மேலே தானே இருக்கும். இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ரைட்ல போகுதுல, திரும்பவும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 90 டிகிரி. ஸோ இந்த சர்ஃபேஸே இருந்தாலும் those surfaces will not contribute to your flux. அது வழியா ஃப்ளக்ஸ் வராது. அது வழியா ஃப்ளக்ஸ் வரலன்னா அது வழியா எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெளியே வராது. கிளியர்? Yes, sir. எஸ் சார். இதுதான் உங்களோட மொதல் அப்ளிகேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன். ஸோ இப்போ அடுத்த அப்ளிகேஷன் பாருங்க.
So electric field due to uniformly charged infinite plane sheet. ஒரு ஷீட் இருக்கு. ஆனா என்ன ஷீட் அது? ஆமா, இன்ஃபைனைட் பிளைன் ஷீட் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு மேல இருக்கிற சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை நான் என்னன்னு சொல்லிடுவேன்? சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா. ஓகே, இத சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மான்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பிளஸ் 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 எப்படி இருக்கு? இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வெளியே வருதுங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன் சார் இதை இன்ஃபைனைட்லி லார்ஜ்னு சொல்லியிருக்காங்க? ஏன் தெரியுமா? சப்போஸ் இப்போ அவங்க இதை இன்ஃபைனைட்லி லார்ஜ்னு சொல்லலைன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஒரு ஸ்பியரால நான் இந்த மொத்த ஷீட்டையும் என்க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போ வெளியே வரப்போற சார்ஜோடைய அளவு Q/ε0ன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சரியா? இது இன்ஃபைனைட்லி லார்ஜா இருக்கிறதுனால என்னால இந்த மாதிரி ஒரு ஸ்பியரை போட்டு இதை என்க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க இதை இப்படி எடுத்துக்கிறாங்க. சரி சார், அப்போ இங்க என்ன பண்றது? இப்படி வந்து ஒரு சிலிண்டர் எடுத்துப்பேன். மறுபடியும் இங்க நான் யூஸ் பண்ண போற காஷியன் சர்ஃபேஸ் சிலிண்டர் தான். ஆனா இப்ப நான் சிலிண்டரை இப்படி வைக்க போறேன். I will put my cylinder now like this. இதுல இருந்து உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வெளியே வரும். இந்த ஏரியா வழியா. சரியா? இப்ப இந்த ஏரியா வந்து A. இந்த ஏரியா A. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ணோம். இன்டகரல் E bar dot ds bar is equal to Qn close by epsilon naught. ஸோ இப்போ நான் லெஃப்ட்ல யூஸ் பண்ண ஏரியா என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் A டைம்ஸ் A ஈக்குவல் டு, இப்போ இது என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற சார்ஜ் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சார்ஜ் தான். இது என்க்ளோஸ் பண்ண சார்ஜ் இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சார்ஜ் தான். ஸோ மறுபடியும் இதை நம்ம என்ன சொல்லலாம்னா சிக்மா டைம்ஸ் ஏன்னு சொல்லலாம். சிக்மா டைம்ஸ் ஏ. சிக்மா டெல்ஸ் யூ தி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பிரசன்ட் பர் யூனிட் ஏரியா. இப்போ எனக்கு தேவைப்படுற ஏரியா இந்த அளவுக்கு பெரிய ஏரியா. ஸோ சிக்மா டைம்ஸ் ஏ பை எப்சிலம் நாட்னு போடுவோம். நீ கேட்கலாம், சார் இங்க என்ன சார் எதுவுமே போடவே இல்லை, சர்க்கிள் தானே, சர்க்கிளோடைய ஏரியா போடலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் இதை வந்து நான் சிலிண்டரா யூஸ் பண்ணதுனால தான் இது சர்க்கிளா இருக்கு. இதே நான் ஃபியூச்சர்ல இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை கூட என்னோட காஷியன் சர்ஃபேஸா யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? அப்போ இது வேற ஒரு ஸ்கொயர் ஆயிடும், இல்ல ரெக்டாங்கிள் ஆயிடும். ஆக மொத்தம் என் பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருந்து வரப்போற எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய அளவு சிக்மா டைம்ஸ் ஏவா இருக்கும். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிடுவேன். அப்ப என் ஆன்சர் என்ன? E is equal to sigma by epsilon நாட்டா? கரெக்டா? கரெக்டா தப்பாமா? இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன பாயிண்ட்னு கேட்டா, இந்த ஷீட்டுக்கு பின்பக்கமும் சார்ஜஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி நான் பின்னாடி பக்கமும் ஒரு காஷியன் சர்ஃபேஸ் செட் பண்ணோம். செட் பண்ணனா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வரும். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வரும். ஸோ ரெண்டு பக்கமும் உன்னோட ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் parallel டு தி ஏரியா வெக்டர். ஸோ உன்னோட ஏரியா வெக்டரும் இப்படி தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படி தான் இருக்கு. அதே மாதிரி உன் ஏரியா வெக்டரும் இப்படி தான் இருக்கு, உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படி தான் இருக்கு. ஸோ ஏ நான் ஆட் பண்ணுவோம் ஃப்ளக்ஸை. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டாண்ட்ஸ் வித் ஃப்ளக்ஸ், ஸோ தட் ஃப்ளக்ஸ் கெட்ஸ் ஆடட் அப். ஸோ ஆட் ஆச்சுன்னா 2 times EA will be equal to sigma A by epsilon naught. A cancel ஆச்சுன்னா
your electric field E is equal to sigma by 2 epsilon naught is your total electric field. Okay. Yes, sir. நோட் பண்ணிக்கோங்க. Noted, sir. Okay, ma. Then moving to the next application. Electric field due to uniformly charged thin spherical shell. Electric field due to uniformly charged thin spherical shell. Shell na enna? Spherical shell na? இல்ல spherical shell க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். Inside nothing will be. என்னம்மா? டென்சிட்டி கம்மியா Bob. Pendulum bob. Sir, pendulum bob. பெண்டுலம் பாப் வந்து ஷெல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்படி சொல்றேன், டென்னிஸ் பால் உள்ள காலியா இருக்கும். கட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேற என்ன சொல்லலாம், குளோப். இப்போ குளோப்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வெளியில மட்டும் ஒரு அட்டை வச்சு செய்கிறாங்க, இல்லை ஒரு பால். எல்லாமே வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் தான். சரி சார், அப்போ சாலிட் ஸ்பியர்னா இந்த மாதிரி ஆரஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சுக்குள்ள பல்ப் இருக்கும், ஸோ உள்ள காலி கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ சாலிட் ஸ்பியர். நம்மளோட எர்த் சாலிட் ஸ்பியர், உள்ளுக்குள்ள திங்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். சரியா? இப்போ நம்ம பேச போறது, we are going to completely talk about the thin spherical shell. Let's say Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. ஒரே சார்ஜ் கிடையாதுமா, இதுக்கு மேல லட்சக்கணக்கான சார்ஜஸ் இருக்கு. எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்பியரோடைய சார்ஜ் Q. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் கேட்டீங்கன்னா சிக்மா தான். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கும் சிக்மா தான். ஏன்னா ஷெல்க் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. எல்லா சார்ஜஸுமே அதோட சர்ஃபேஸ் மேல மாத்திரம்தான் இருக்கும். ஸோ திஸ் வில் ஆல்சோ ஹாவ் அ சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நவ் லிசன். இங்க எனக்கு 3 பாயிண்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னென்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, அவுட் சைடு, ஆன் அண்ட் இன். வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், இந்த ஸ்பியருக்கு மேலேயே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், உள்ளுக்குள்ள எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இ அவுட், இ ஆன், இ இன். ஸோ அதே ப்ராசஸ் தான், ஒண்ணுமே கிடையாது. கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணணும். இங்க நீங்க என்ன காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். What is the Gaussian surface you can choose here? Circle. Spherical. Sphere. Circle வந்து ஒரு 2 dimension மா, sphere தான் 3 dimension. So I choose a Gaussian, spherical Gaussian surface such that it touches the point. எந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணுமோ அந்த பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி நான் வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு ஸோ தற்சமயத்துக்கு நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். இதெல்லாம் இன்லாம் வேண்டாம், உள்ளுக்குள்ள மேலெல்லாம் நம்ம அழிச்சிடுறேன். So the radius of this is going to be small r. The radius of the original sphere is capital R. Immediately நீங்க என்ன பண்ணுவீங்க, you will run into Gaussian surface equation. ரைட்டா? So left side ல இருக்கிற information மறுபடியும் என்ன information? It is the information of the Gaussian Gaussian surface. surface. இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிற Gaussian surface என்ன surface?
ஸ்பியர் Sphere. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ 4 pi Four r. sphere. பத்தியா ஸ்மால் ஆர் போடணும் ஏன் லெஃப்ட் சைடு காஷியன் சர்ஃபேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் சரி சார் இப்போ ரைட் சைடில் என்ன போடலாம் இப்போ இந்த காஷியன் சர்ஃபேஸ் இந்த ஒட்டுமொத்த ஸ்பியரை தானே என்க்ளோஸ் பண்ணியிருக்கு ஒட்டுமொத்த ஸ்பியரை தானே என்க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்போ கேபிட்டல் Q பை எப்சிலம் நாட்னு போடலாமா So my E is equal to capital Q by 4 pi epsilon naught R squared is my electric field outside. That is the electric field outside a charged spherical shell. புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க லாம்டா வந்து இங்க யூஸ் பண்ண வேண்டாமா ஏன்னா நான் இந்த ஸ்பியர் முழுக்கவுமே என்க்ளோஸ் பண்ணிட்டேன்ல அப்ப எனக்கு லாம்டா தேவைப்படாது ஏன்னா லாம்டா என்னன்னா ஒரு சின்ன போர்ஷனை நான் என்க்ளோஸ் பண்ணா லாம்டா டைம்ஸ் எல்லுன்னு போட்டு நான் அந்த போர்ஷன்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பேன் இங்க நான் ஒட்டுமொத்த ஸ்பியரையும் என்க்ளோஸ் பண்ணிட்டதுனால இந்த ஒட்டுமொத்த ஸ்பியரோட சார்ஜே எனக்கு தெரியும் இல்லையா நான் அதை நேரடியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லையும் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும் உன்னுடைய வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ரோ இருக்காது ஓகே Okay, sir. சரி நெக்ஸ்ட் எங்க கண்டுபிடிக்கணும் Inside. on so you have to find it on the surface so நான் Gaussian surface எப்படி செட் பண்ணனும் On the surface. ஆமா அந்த சர்ஃபேஸ்க்கு மேலேயே வர்ற மாதிரி செட் பண்ணனும் இப்போ Gaussian surfaceோட ரேடியஸ் என்ன ஆயிடும் அப்போ Same. Capital R. வெரி குட் அதுவும் கேபிட்டல் ஆராவே மாறிடும் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் நான் என்ன எழுதியிருப்பேன் E டைம்ஸ் 4 pi கேபிட்டல் R ஸ்கொயர் ஈக்குவல் டு Q by epsilon naught அப்போ on is equal to Q by 4 pi epsilon naught capital R square ஆ மாறிடும் ஓகே புரிஞ்சதா சரி இப்பதான் குரூஷியல் பார்ட் எங்க எந்த இடம் Inside. இன்சைட் ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாயிண்டுடைய டிஸ்டன்ஸ் 6 இதை டச் பண்ற மாதிரி நான் இப்போ காஷியன் சர்ஃபேஸ் வரைவேன் ஆஸ் யூஷுவல் அதே தான் என்ன பண்ணோம் லெஃப்ட் சைடு E டைம்ஸ் 4 pi small r squared equal to இது உள்ளுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்குமா உள்ளுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு 0. வெரி குட் ஏன்னா எல்லா சார்ஜுமே வெளியே இருக்குன்னு அதான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் அ ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் 0 ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஓகே இது வரைக்கும் கிளியராமா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா
No, sir. இப்போ ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சார் சொல்லுமா. எனக்கு இன்சைட் த ஸ்பியரிக்கல் ஷெல் மட்டும் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால வெளில போயிட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வெளியில மாத்திரம் தான் சார்ஜஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள சார்ஜஸே கிடையாது. அப்போ சார்ஜ் என்க்ளோஸ் 0 ஆயிடும். ஸோ சார்ஜ் என்க்ளோஸ் 0 ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடும் 0 ஆயிடுச்சு. ஓகே, ஓகே சார். நான் ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். இப்படி உள்ளுக்குள்ள நான் ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன். அந்த சார்ஜோட அளவு Q. இப்ப சார்ஜ் எங்க இருக்கு? அந்த கியூபுக்கு உள்ள இருக்கு, சரிதானே? What is the flux coming out of this cube? 0. ஏன் இது பாயிண்ட் சார்ஜ்ப்பா? ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த சார்ஜ் அந்த கியூப் முழுக்க என்க்ளோஸ் பண்ணிருக்கா இல்லையா? Q by epsilon naught. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜை இந்த கியூப் முழுக்க என்க்ளோஸ் பண்ணிருக்கா இல்லையா? பண்ணிருக்கு, உள்ளதானே இருக்குன்னு சொன்னேன். அப்ப நீ காஸ்லா யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் காஸ்லா ஹியர். காஸ்லான்னு சொன்ன உடனே இதோட Q என்க்ளோஸ் என்ன? Q by epsilon naught. Q by epsilon naught. புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். சரி, இப்போ நான் கொஸ்டினை கொஞ்சமா ஆல்டர் பண்றேன். இந்த ஃபேஸ் வழியா மாத்திரம் எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியே வரும்? ஃப்ரண்ட் ஃபேஸ் மொத்த கியூப் வழியா வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய அளவு Q by epsilon naught. மொத்த கியூப்னு நான் சொன்னேன்னா 6 ஃபேஸ் இருக்கு. ஸோ இப்போ 6 ஃபேஸ் வழியா வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய அளவு எவ்வளோ? Q by epsilon naught. ஒரு ஃபேஸ் வழியா மாத்திரம் எவ்வளோன்னு கேட்குறேன். 1/Q by 1 by Q epsilon by epsilon naught. 1 by Q by 6 epsilon naught. புரிஞ்சுதா? சந்தேகம் இல்லையே? இது எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? இப்ப பாரு, திரும்பவும் நான் இந்த கொஸ்டினை மாத்துறேன். Okay, now you put the charge on the face of one cube. அந்த சார்ஜை நகர்த்தி கொண்டு வந்து நான் இப்போ ஒரு கியூபோட ஒரு ஃபேஸ்ல வச்சிட்டேன். இப்போ சொல்லுங்க என்ன ஆகும்னுட்டு. ஃபர்ஸ்ட் கேள்வி, is this cube completely enclosing this charge? No. No sir. You cannot use Gauss law here. You cannot use Gauss law here. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? To finish the problem quickly, I'll make some alterations here. இங்க நான் ஒரு இமேஜினரியா ஒரு கியூபை செட் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் ஒரு இமேஜினரியா ஒரு கியூபை செட் பண்ணுவேன். இப்படி செட் பண்ணனா இப்போ இந்த சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிடுச்சா இல்லையா?
இது Yes, பக்கத்துல இன்னொரு கியூபை ஒட்டி வச்சேன்னா now the charge is enclosed. இப்போ இந்த ரெண்டு கியூபுமே சேர்ந்து தான் இந்த சார்ஜை என்க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ the flux coming out of both the cubes is q by epsilon naught. Is q by epsilon naught. So the flux coming out of both the cubes is q by epsilon naught. ஆனா இதுல ஒன்னு தான் ரியல், இன்னொன்னு ரியல் கிடையாது. Only one cube is real, the other one is just a dummy Gaussian surface. So what is the flux coming out of the real cube? It will be q by 2 epsilon naught. புரிஞ்சுதா? It is 2 by q by 2 epsilon naught. How sir 2 Sir, epsilon yes, naught? sir, q by 2 epsilon naught. ஏன்னா இது ரெண்டு கியூப் இருக்குமா, இந்த ரெண்டு கியூபும் சேர்ந்த மாதிரி வர்றது தான் கியூ பை எப்சிலம் நாட். இப்போ இந்த ரெண்டு கியூப்ல ஒன்னு டம்மி தானே, நான் தானே அதை வச்சது, ஆனா நிஜமாவே அது அங்க கிடையாது இல்லையா? நிஜமா இருக்கிறது ஒன்னு தானே. இப்போ இந்த ரெண்டு வழியா வர்றது கியூ பை எப்சிலம் நாட்னா ஒரு கியூப் வழியா மட்டும் வர்றது கியூ பை 2 எப்சிலம் நாட் தானே. Okay sir. இங்க நீ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுல மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு இந்த கியூப்ல. ஆனா அந்த 6 ஃபேஸ் வழியாவும் ஃப்ளக்ஸ் வராது. எத்தனை ஃபேஸ் வழியா வரும்? வெறும்னா 5 ஃபேஸ் வழியா மாத்திரம் தான் வரும். ஏன்னா ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸ்க்கு மேல தானே சார்ஜ் இருக்கு. எந்த ஃபேஸஸ் கூடலாம் உன் சார்ஜ் கான்டாக்ட்ல இருக்கோ அந்த ஃபேஸ் வழியா ஃப்ளக்ஸ் வராது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, the phases that are in contact with your charge will not contribute to the flux. அப்படி பார்க்கும்போது இந்த 6 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் தான் வந்து உன் சார்ஜோட கான்டாக்ட்ல இருக்கு. அந்த ஃபேஸ் வழியா உன் ஃப்ளக்ஸ் வரவே வராது. அப்போ நான் போன தடவை கேட்ட அதே கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோ. வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் ஃபேஸ்? இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா இட் இஸ் q by 10 epsilon நாட்னு சொல்லணும். ஏற்கனவே ஒரு q by 2, அது போக ஒரு ஃபேஸ்க்கு 1/5. புரிஞ்சுதா? Yes sir. யாருக்கு இது டவுட்டா இருக்கு? இல்ல என்ன பார்ட் இதுல புரியல, யாருக்காவது புரியாம இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, we'll move on. Sir. Yes. Sir, அந்த imaginary line போடாம அந்த cube flux இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுமா. ஏன்னா சொல்லலாம், ஆனா அதை நீ காஸ்ல அப்ளை பண்ண முடியாது. காஸ்ல அப்ளை பண்ணா என்னோட வேலை ஈஸியா இருக்கும். அப்போ காஸ்ல அப்ளை பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜை என்க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜை என்க்ளோஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கியூபை போட்டே ஆகணும். ஓகேவா? அதான் விஷயம். சார் எப்படி 5 phases வந்துச்சு? நான் தான் சொல்லிட்டேன் 6 ஃபேஸ் தான் இதுல இருக்கு. ஆனா எந்த ஃபேஸஸ் கூட உன் சார்ஜ் ஒட்டிட்டு இருக்கோ, கான்டாக்ட்ல இருக்கோ, அந்த ஃபேஸ் வழியா ஃப்ளக்ஸே வராது. அப்போ இதுல 6 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கு. இந்த கியூப்ல ஃப்ளக்ஸ் எவ்வளவு வரப்போகுது? இதுதான் வரப்போகுது. திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ் தட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் திஸ் கியூப். அண்ட் அவுட் ஆஃப் this cube, out of 6 phases, only 5 phases will contribute to the flux. அந்த 5ல தான் ஒன்னு கேட்டிருக்கேன் நான். அந்த 5ல தான் ஒன்னு கேட்டிருக்கேன். அதனால 1/5. ஓகே சார் நீங்க ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க சார், அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? என்ன சென்டென்ஸ்? Phases that will not contribute to the. Yeah, phases that are in contact with the charge will not contribute to the flux. Okay sir. சார் இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் சென்டர் இருந்தனால 1/6 தானே சார்? ஆமாப்பா, இது சென்டர்ல இருந்ததுனால ஃப்ளக்ஸ் 6 ஃபேஸ் வழியாவும் வெளியே வந்தது. அப்போ ஒரு ஃபேஸ்ல எவ்வளோன்னு கேட்கும்போது நீ 1/6 போட்ட. இப்போ உன் சார்ஜே ஒரு ஃபேஸ்க்கு மேல இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ்க்கு மேலே நீ சார்ஜை வச்சிட்டீங்கன்னா ஃப்ளக்ஸ் அது வழியா வரணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அது வழியா தானே லைனே உள்ள போவோம். இல்லைன்னா ஆக்சுவலா அது எப்படி சொல்லணும்னா, நீ ஒரு ஃபேஸ்க்கு மேல சார்ஜ் வைக்கிறன்னா அந்த சார்ஜ் இப்படி இருக்கும். அப்ப இதுல இருந்து ஃபீல்டு இப்படி வரும்ல. இப்ப நீ அந்த ஃபேஸ் வழியாவே ஃப்ளக்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, அந்த ஃபேஸ் மேலேயே வச்சுன்னு. அப்போ நீ அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 5 ஃபேஸ் வழியா தான் ஃப்ளக்ஸ் வர முடியும். அந்த 5 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ்ல எவ்வளோன்னு கேட்கறேன். அப்ப நீ அது 1/5ன்னு போடணும் இல்லையா? ஓகே. ஓகே.
இப்ப பாரு, நான் சார்ஜஸ் திரும்பவும் இடம் மாத்த போறேன். இங்க வைக்கிறேன் இப்போ சார்ஜ். இப்போ பாரு, ஐ மூவ் த சார்ஜ் டு த கார்னர். இப்பதான் குரூஷியல். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா? No. No, sir. ஸோ எத்தனை கியூப் வச்சா இதை என்க்ளோஸ் பண்ண முடியும்? 4 cubes, sir. 4 போதுமா? ஸோ இங்க 1, இதுக்கு பின்னாடி 2 என்க்ளோஸ் ஆயிடுச்சா இப்போ? Yes, sir. நோ சார். மேல 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 ஒண்ணு வைக்கணும். மேல எத்தனை வைக்கணும்? 4 சார். வெரி குட். இங்க 1, திரும்பவும் இங்க பின்னாடி 2, மொத்தம் 8 இருக்கு. 8 கியூப் மொத்தமா இருந்தா தான் இதை என்க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா அந்த 8 கியூப்ல எது ஒரிஜினல் கியூப்? ஒன்னே ஒண்ணுதான். கரெக்டா? இப்ப இந்த 8 கியூப் வழியாவும் வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய அளவு Q by epsilon naught. ஆனா அந்த 8ல ஒரே ஒரு கியூப் தான் ஒரிஜினல் கியூப். அதனால Q by 8 epsilon naught தான் the flux that will be coming out of this cube. Okay? எஸ். Yes, sir. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. டன்? அடுத்தது போலாமா? Yes, sir. இப்போ இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. எழுதியாச்சம்மா? நோட்டட் சார். ஓகே. இங்க கேள்வி என்னன்னா, a copper wire whose linear charge distribution is lambda is passed through a cube of length A, then the maximum flux linked with the cube is. ஸோ இப்போ ஒரு கியூப் இருக்கு. அந்த கியூப் வழியா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஒயரை பாஸ் பண்றீங்க. ஸோ மறுபடியும் நான் ஒரு கியூப் வரையறேன். இங்க ஒரு கியூப்,
So I join this corner to that corner, this corner to that corner. இருங்க ஒரு நிமிஷம். கொஞ்சம் இமேஜினேஷன் வேணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீ இந்த கியூபுக்குள்ள ஒரு ஒயரை வை. அப்படி நீ அந்த ஒயரை வச்சினா என்ன ஆக போகுது? அது வழியா இருந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வெளியே வரணும். அப்ப நீ ஒயரை எப்படி வைக்கணும்னு கேக்குறாங்க. மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வெளியே வரணும்னா மேக்ஸிமம் ஒயரை நீ கியூபுக்குள்ள வைக்கணும். யூ ஹாவ் டு அகாமடேட் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஒயர். அதிகபட்ச லென்த்தை உன்னால கியூப்குள்ள வைக்க முடிஞ்சாதான் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய அளவு எப்படி இருக்கும்? அதிகமா மேக்ஸிமமா இருக்கும். சோ நீ இப்ப சொல்லு, கியூப்ல எந்த பொசிஷன்ல எப்படி வச்சா அதிகபட்ச லென்த் இருக்கிற ஒயரை உள்ள வைக்க முடியும்? எப்படி வைக்கணும்? One corner to opposite side corner. புரியுது. இது பேக் சைடு கார்னர். இந்த கார்னர்லயும் இந்த கார்னருக்கும் நடுவுல தான் அந்த ஒயரை வைக்கணும். சரி, இப்ப இந்த ஒயரோட லென்த் என்னவா இருக்க முடியும்? அதுக்கு நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்பேன். இப்ப தெரியுதா ஒரு ட்ரையாங்கிள்? இது வந்து இதோடைய பாடி டயகனல், இது கீழே இருக்கிற ஸ்கொயருடைய டயகனல், இது ஸ்கொயருடைய ஒரு கார்னருடைய ஒரு கியூபோடைய ஒரு ஹைட். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? உங்களால இமேஜின் பண்ண முடியுதாமா? இது வந்து பாடி டயகனல். இந்த கார்னரையும் லோயர் மோஸ்ட் கார்னரையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் கீழே இருக்கிற ஒரு ஸ்கொயருடைய டயகனல் வழியா இந்த லைன் போகுது. இது வந்து ஒரு கியூபோட ஹைட் ஆச்சா? சோ இப்படிதான் இத அலைன் பண்ணும். அதாவது இந்த பாரு, இந்த ஹைபாட்டினியூஸ் சைடு தான் டயகனல். இந்த கியூபோடைய டயகனல், இதுவும் கியூபோடைய ஹைட், லெட்ஸ் சே a. இந்த கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயருடைய டயகனல் which is √2 times a. அப்ப இந்த டயகனல் என்னவா இருக்க முடியும்? √3. √3a. ஓகேவா? தட் இஸ் த லென்த். இப்ப நீ என்ன பண்ணுவ? இப்ப நீ என்ன பண்ணலாம்? அக்கார்டிங் டு காஸ் லா, flux is q enclosed by epsilon naught. இப்ப நீ என்க்ளோஸ் பண்ணிருக்கல லென்த் என்ன? இந்த அளவுக்கு லென்த் இருக்கிற ஒயர் தானே. இப்போ lambda stands for linear charge distribution. Lambda stands for the linear charge distribution by epsilon. புரிஞ்சுதா? lambda will tell you the charge per unit length. இதுதான் எனக்கு தேவைப்படுற length. By epsilon naught will give you the flux. சார் ஆ, √2 எப்படி சார் வந்துச்சு? இந்த ஸ்கொயர் இருக்குல்லமா, ஸ்கொயர் உடைய டயகனல் லென்த் √2a. அது எப்படி சார்? அது நீங்க கண்டுபிடிக்கணுமா? இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இந்த ஸ்கொயருடைய டயகனலோட லென்த் என்ன? இது a, இது a, இது x-ன்னு வச்சினா x squared is equal to √2a வரும். x equal to √2a வரும். எஸ் சார். இது உங்களுக்கு தெரியணும். இதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்காமா? நோ சார். சார் நம்ம ஏஸ்க்கு என்ன சார் வேல்யூ கொடுப்போம்? சவுண்டா சொல்லுப்பா. சார் நம்ம என்ன சார் வேல்யூ கொடுப்போம்? எதுக்கு? ஸ்கொயர் சார், x equal to a square plus 2a, 2a square. என்ன வேல்யூ கொடுப்போம்னா எனக்கு புரியல. அவங்க ஸ்கொயருடைய கியூபோடைய லென்த் கொடுத்திருந்தா நான் அதை ஏன்ற இடத்துல போட்டுப்பேன். ஓகே.
இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. Noted, sir. Noted, sir. எல்லாருமே எழுதியாச்சுங்களா? டன் சார். ம். Sir. சோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Electric flux of the small sphere. கவனமா கவனிக்கணும். சோ இப்போ சார்ஜ் கியூனா சார்ஜ் கியூ இங்க உள்ள இருக்கிற மாதிரி கணக்கு. இல்லனா இந்த ஸ்பியரோட சார்ஜ் கியூ அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்பியரோட சார்ஜ் கியூ இல்லனா whatever you can say. உள்ளே வச்சுக்கலாம், அதான் பெட்டர். So charge Q is in 2Q are enclosed by 2 concentric. அப்போ இங்க இருக்கு, அங்க இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கு. First, ratio of the electric flux linked with the sphere. Okay.
ஃபர்ஸ்ட் ஏ வழியா எவ்வளோ ஃப்ளக்ஸ் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஏல இருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு என்க்ளோஸ் த ஸ்பியர் ஏ. யூ நீட் டு என்க்ளோஸ் தி ஸ்பியர் ஏ. என்க்ளோஸ் பண்ணீங்கன்னா காஸ் லா படி என்ன எழுதணும்? லெஃப்ட் சைடில் என்ன எழுதணும்? ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஏ. ஏ எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்குமா? காஷியன் சர்ஃபேஸ் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்காரு? Q by epsilon. சரியா? இப்போ அடுத்தது பாரு. இப்போ what is the flux coming out of B? இதை டச் பண்ற மாதிரி நான் இன்னொரு dotted line போட்டுடுவேன். That is the Gaussian surface of it. So the flux coming out of B. இப்போ இந்த Gaussian surface எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணிருக்கு? 3Q. 3Q by epsilon. 3. Very good. ரேஷியோ எடுத்தா Sir, how is it to 3Q? 1:3. இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு? 2 plus 1ல. Okay, sir. ஸோ இது ரேஷியோ எடுத்தா 1:3. ஸோ அப்போ உன்னோட ஆன்சர் எங்க இருக்கு? ஏலையும் சிலையும் தான் இருக்கு. சரியா? என்ன பண்றதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணு. இப்போ அடுத்தது ஸ்பியர் ஏ இஸ் ஃபில்டு வித் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K2. நீங்க இது ஃபுல்லா வந்து யூ ஃபில் இட் வித் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சிடுறீங்க. இப்போ நான் கேட்குறேன், எப்படி டீல் பண்ணும் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா? ஆஸ் யூஷுவல் செட் பண்ணு. இதோட ஃப்ளக்ஸ் என்ன? Q by epsilon naught. கரெக்டா? இதான ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஏ. எங்கெங்கெல்லாம் எப்சிலான் நாட் இருக்கோ அங்கெல்லாம் எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர்னு எழுதணும். எப்சிலான் ஆர் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ Q by K டைம்ஸ் எப்சிலான் நாட். K வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து Q by 2 எப்சிலான் நாட்னு எழுதணும். ஸோ எங்கேயாவது டயலெக்ட்ரிக் மீடியம் வைக்கிறதா சொன்னாங்கன்னா நீங்க அந்த டயலெக்ட்ரிக் மீடியம் இல்லைன்னா நீ என்ன ஃபார்முலா எழுதுவியோ எழுதிடு. எங்கெல்லாம் எப்சிலான் நாட் பார்க்குறியோ அங்கே எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் போடணும். எப்சிலான் ஆறுங்கிறது தான் கே. ஓகே, கே தான் இங்கே கொடுத்துருக்கு 2ன்னு சொல்லி யூ வில் ஜஸ்ட் ஹேவ் டு புட் தட். ஆன்சர் என்ன? ஓகே, புரிஞ்சுதாம்மா? Yes, sir. எப்படி வந்துச்சுன்னு மறுபடியும் sir. மா எப்சிலான் ஆருக்கு பதில் 2 போட்டிருக்கோம்மா, இங்க கொடுத்துருக்குல்ல. Okay, Why sir. should we putting, sir? Why should we putting 2, sir? அதுதான்ப்பா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால 2 போடுறேன். செகண்ட் Okay, கேஸ் sir. Epsilon வந்து கேவா சார்? எப்சிலான் நாட் கே கிடையாது, எப்சிலான் ஆர் தான் கே. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கொஸ்டின் நான் தேடிட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின் நான் தரேன், போடுங்க. ஆக்சுவலா இது வந்து என்சிஆர்டியில் இருக்கிற ஒரு கொஸ்டின். இது எஸ்.
நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்னம்மா? என்ன பண்ணணும் இங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? சார் கியூப் பை எப்சிலான் நாட்டா சார்? இல்லையே, இங்கதான் ப்ராப்பரா கொடுத்துருக்கு எல்லாமே. அதெல்லாம் போடுங்க உள்ள. ம், எல்லாமே ப்ராப்பரா போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிளேட்டை சைட்ல வைக்கணும். இதே மாதிரி ஒரு பிளேட்டை இந்த பக்கம் வைக்கணும், இங்க வைக்கணும், மேல மூடணும். அவங்க ஹிண்ட்னே கொடுத்துருக்காங்க பாரு. திங்க் ஆஃப் அ ஸ்கொயர் ஆஸ் அ ஃபேஸ் ஆஃப் அ கியூப்னு. இதை ஒரு ஃபேஸ் ஆஃப் அ கியூப் மாதிரி நினைச்சுக்கோங்கிறான். உன் ஸ்கொயரோடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ நீ இந்த இடத்துல ஒரு ஃபேஸ், இங்க ஒரு ஃபேஸ், இங்க ஒரு ஃபேஸ், இங்க மேல வச்சினா அதை அப்படியே மூடிடலாமா ஒரு பாக்ஸ் மாதிரி? ஸ்கொயர் Yes, sir. சொல்றேன். Cube form ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆயிடும்? கியூப் ஆயிடும். ஸோ வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ்? கியூ பை எப்சிலம் நாட். கியூப் ஆனதுக்கு அப்புறம். ஆனா அந்த கியூப்ல ஒரு ஃபேஸ் மட்டும்தான் ரியல். மிச்சம் நீ வச்ச 5 ஃபேஸ்மே சும்மா காஷியன் சர்ஃபேஸ். அப்போ வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப்? Q/2 எப்சிலான். ஏய், கியூ பை 6 எப்சிலம் நாட் பா. அதானே சொல்லி கொடுத்தேன். கியூபோட ஒரு ஃபேஸ் சொல்றேன். ஓகே, அண்ட் இங்க கியூ வேல்யூ என்ன? 10 into 10 power minus 6, 10 microcoulombs by 6 into 8.854 into 10 power minus 12. Evaluate பண்ணி ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரம். சார் அந்த 6 எப்சிலான் நாட் எப்படி வந்தது? என்னது? இது 6 எப்சிலான் நாட் அது எப்படி சார் வந்தது? அதுதான்ப்பா நான் இங்க சொன்னேன்ல. இப்போ இங்க சார்ஜ் வந்து இந்த பிளேட்டோட சென்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் மேல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? okay. இதே மாதிரி ஒரு பிளேட்டை சைட்ல இங்க வைப்பேன், இங்க வைப்பேன், இங்க இங்க மேல வச்சா மூடிடலாமா ஒரு பாக்ஸ் மாதிரி? ஓகே சார். So அப்படி நீ பாக்ஸ் மாதிரி மூடிட்டீங்கன்னா the flux coming out of the entire box is q by 6 epsilon naught. ஆனா அந்த பாக்ஸ்ல ஒரு சர்ஃபேஸ் மாத்திரம் தான் ட்ரூ. So it is like flux coming out of one face of a cube. So it is q by 6 epsilon naught. அவ்வளவுதான். சார் அப்போ நம்ம அது கொடுத்துருக்காங்களா சார்? அந்த ஒரு சைடு தான் வந்து ட்ரூ, மிச்ச சைடு வந்து இல்லைன்னு. ரிப்பீட் பண்ணுங்க.
சரி அது சொன்னீங்களே சார் இப்போ ஒன் சைடு தான் வந்து ட்ரூ, இன்னொரு சைடு வந்து அது எடுத்துக்க கூடாதுன்னு. ஒரு சைடு இன்னொரு சைடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பா, கவனமா கவனி. இப்போ ஒரு கியூபோட ஒரு ஃபேஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கியூபோட ஒரு ஃபேஸ் வழியா வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய அளவு Q/6 எப்சிலான் நாட். ஸோ Qலாம் கொடுத்துருக்கு, உள்ள போடுங்க. ஃபைனல் ஆன்சர் என்ன? One 1.88 into 10 power 5. 1.88 into 10 power 5. positive 5. ஃப்ளக்ஸோட யூனிட்ஸ் என்ன? ஓகே, புரிஞ்சுதாமா? சார் 8.854 அது வேல்யூவா சார்? ஆமாமா. ஓகே சார். யாருக்காச்சும் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? நோ சார். ஸோ இப்போ நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஹோம்ஒர்க்காக தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது எல்லாருமே போட்டு வரணும். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எழுத வேண்டாம். நீங்க உங்க சிபிஎஸ்சி எல்லா சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்ல பார்த்தா தெரியும். சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக் வாங்க வேண்டாம், பிடிஎஃபா வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ நீ அதை செக் பண்ணு, கிடைக்கும். சரியா? அதுல இருக்கிற கொஷின்ஸ் தான் அது. சார் எனக்கு ஒரு டவுட்டா சார்? சொல்லுமா, என்னாச்சு? சார் நான் சண்டே டெஸ்ட் சொல்லியிருந்தாங்களா சார், நாளைக்கு இருக்கா சார்? நீங்க கோஆர்டினேட்டரை கேளுங்கம்மா, எனக்கு தெரியல. கோஆர்டினேட்டரை கேளுங்க. சரியா? ஓகேங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இன்னொரு 3 கொஸ்டின் தரேன், அதையும் சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ இந்த 6 கொஸ்டினையும் போட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? Yes, sir. Yes, sir. ஓகேம்மா, ஸோ we'll stop here today. We'll again meet in the next class. சார் Thank you, மா. Thank you, sir. சொல்லுமா. சார் அந்த எஸ்சிஆர்டி புக் எப்படி சார் கிடைக்கும்? ஆன்லைன்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, புக்லாம் வாங்காதீங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Yes. Thank you, sir. Yes.